புருஷன் வேலைக்கு போய் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு விபத்து நடந்து திரும்பி வந்துட்டானே அப்படின்னு ஜூலியா ரொம்ப சோகமா இருக்கிறா. உங்க புருஷன் இனிமே வாழ்நாள் ஃபுல்லா அவரு நடக்கவே மாட்டாரு. கல்யாண வாழ்க்கையில உங்க புருஷனால இனிமே உங்களுக்கு எந்த சந்தோஷமும் அவரால கொடுக்க முடியாது. நடந்த விபத்துல ஜானோட முதுகெலும்பு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால ஒரு கல்யாண வாழ்க்கையில நார்மலான ஒரு புருஷன் செய்ய வேண்டிய விஷயங்களை ஜானால இனிமே செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் ஜூலியா கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு ஜூலியா அப்படியே மனசுடைஞ்சு போறா. கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சு 1 வாரம் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி அது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றத அவளால ஏத்துக்க முடியல. எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்க வேண்டிய அந்த சந்தோஷம் என்னோட வாழ்க்கையில இனிமே இல்ல அப்படின்னு ஜூலியா யோசிக்கும் போது இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. பொண்டாட்டியோட இந்த சோகத்தை ஜான் நல்லா புரிஞ்சுக்கிறான். இதுக்கு மேல ஒரு நார்மல் புருஷனா அவனால இருக்க முடியாது அப்படின்னு ஜானுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த புருஷனும் சொல்லாத ஒரு விஷயத்த ஜூலியா கிட்ட சொல்றான். யாருமே இல்லாத நேரத்துல மனசு விட்டு பேசுறான். இதோ பாரு ஜூலியா, எல்லாமே என்னோட தப்பு தான். நான் இப்படி இருக்கிறதால நீ உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத. நீ இளமையா இருக்கிற, உன்னோட வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷமும் உனக்கும் கிடைக்கணும். ஆனா இப்படி ஒரு விபத்து நடந்ததால அந்த மாதிரி சந்தோஷங்களை என்னால உனக்கு கொடுக்க முடியாது. அதனால நீ வெளியே போகணும். எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புதிய நண்பர்கள் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. இப்படி ஒரு புருஷன் இருக்கிறத நீ மறந்துட்டு உன்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷமா இரு. அப்படி வெளியே நடக்கிற எல்லாத்தையும் நீ என்கிட்ட வந்து சொல்லணும். அதெல்லாம் கேட்டா மட்டும்தான் என்னால திரும்பவும் உன் கூட இருக்கிற மாதிரி என்னால அதை உணர முடியும். இல்லனா கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மறந்தே போயிடுவேன். அப்படி மட்டும் நான் அதை மறந்துட்டா நான் செத்து போயிடுவேன். நான் உயிரோட இருக்கணும்னா நான் கேட்ட இந்த உதவிய நீ எனக்கு செஞ்சே ஆகணும். என் மேல உனக்கு உண்மையான காதல் இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். நீ செய்யற எல்லாத்தையும் நான் கேட்கணும் அப்படின்னு ஜான் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு ஜூலியாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. புருஷன் நம்ம கிட்ட சும்மா விளையாடுறாரா, காமெடி பண்றாரா அப்படின்னு யோசிக்கிறா. நான் காமெடி பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்னு ஜான் சொன்னதுக்கு அப்புறம் என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு இதெல்லாம் கேட்டு ஜூலியா அப்படியே பதறி போறா. உங்களுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது அப்படின்னு ஜூலியா சொல்றா. ஆனா ஜான் அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. நான் இனிமே என்னோட வாழ்க்கையில எழுந்துக்கவே மாட்டேன். இப்ப இருக்கிற மாதிரி அப்படியே பெட்ல தான் இருப்பேன். இது நீ எனக்கு செய்யற துரோகம் கிடையாது, எனக்கு செய்யற உதவி. நீ சந்தோஷமா இருக்கிறத கேட்டா மட்டும்தான் என்னால உயிரோட இருக்க முடியும். புரிஞ்சுக்கோ. என்னோட இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்ல அப்படின்னு ஜான் சொல்ல, எனக்கு யோசிக்கணும், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா அங்கிருந்து கிளம்புறா. இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு ஜூலியாவுக்கு தெரியல. அதனால அவ வழக்கமா பண்ற மாதிரி சர்ச்சுக்கு வந்து சர்ச் ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேக்குறா. ஹாஸ்பிட்டல்ல ஜான் இவகிட்ட சொன்ன எல்லாத்தையும் ஃபாதர் கிட்ட சொல்றா. என்னோட புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக புருஷன் சொன்னதை செய்யறது சரியா தப்பா அப்படின்னு சர்ச் ஃபாதர் கிட்ட கேட்க, உன்னோட புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீ இப்படி செய்யறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு ஃபாதர் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஜூலியா அங்கிருந்து கிளம்புறா. ஜான் மேல இருக்கிற அன்பு, அவன் மேல இருக்கிற தெய்வீக காதல், அது மட்டும் தான் ஜூலியாவோட மனசுல இருக்கு. புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் சொன்ன எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு ஹீரோயின் முடிவெடுக்கிறா. ஆனா அதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவளுக்கு தெரியல. எங்க போறது, யார பாக்குறது அப்படின்னு ஜூலியாவுக்கு ஒண்ணுமே தெரியல. அசைய கூட முடியாம ஜான் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறத பாக்கும்போது ஜூலியா அப்படியே மனசுடைஞ்சு போறா. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். அவளோட கல்யாணத்துக்காக பெர்மிஷன் கேட்கறதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கா. ஆனா இந்த சர்ச்சில் இருக்கிற பெரியவங்க ஹீரோயினோட கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. அது ஏன்னா நம்ம ஹீரோயின் யாருன்னே தெரியாத ஒரு வெளியூர்காரனை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்காக ஹீரோயின் ரொம்ப ஆசையா இருக்கிறா. அதுதான் பிரச்சனையே. இந்த கிராமத்து வழக்கப்படி இவங்க யாருமே முன்ன பின்ன தெரியாத வெளியூர்காரனை இவங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க. இதோ பாருமா, அது ரொம்ப ரிஸ்க், அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு ஊர் பெரியவங்க எவ்வளவு சொல்லியும் ஹீரோயின் கேட்கவே மாட்டா. நான் கல்யாணம் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறா. ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போற அவளோட புருஷன் கப்பல்ல வேலை செய்யறான். கல்யாணத்துக்காக ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறான். அந்த கிராமத்து வழக்கப்படி சர்ச்சில் வச்சு இவங்களோட கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா நடக்குது. ஆனா அந்த ஊர் பெரியவங்களுக்கு இந்த கல்யாணமும் இந்த மாப்பிளையும் பிடிக்கவே இல்லை. இது எல்லாமே ரொம்ப தப்பா தான் முடியும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள உறுதியா இருக்காங்க. ஹீரோயினோட பேரு ஜூலியா, மாப்பிளையோட பேரு ஜான். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு 2 பேருக்கும் வீட்டுக்கு போற பொறுமை கூட இல்லாம அந்த சர்ச்சோட பாத்ரூம்ல இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய விஷயங்களை இங்க செய்யறது தப்பு அப்படின்னு கூட இவங்களுக்கு எந்த பயமும் இல்ல. இவங்க இப்படி செய்யறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதை தெரிஞ்சுக்கிறா. இதெல்லாம் தப்பு அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் ஹீரோயினுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறா. மறுநாள் ஜூலியா சர்ச்சுக்கு வரா. இப்படி ஒரு புருஷன் அவளுக்கு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றா. ஆனா ஜூலியாவோட ஃப்ரெண்டுக்கு ஜான கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவன் மேல நம்பிக்கையே இல்லை. இவன் நல்லவன் கிடையாது, பயங்கரமான ஏமாத்துக்காரன் அப்படின்னு ஜூலியாவோட ஃப்ரெண்டு
யோசிக்கிறா. ஏன்னா ஜானோட பேச்சு, பார்வை எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அவளோட ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஜூலியா, ஒரு அப்பாவி இவன் கையில மாட்டிக்கிட்டு இவளுக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருமா அப்படின்னு ஜூலியாவோட ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கா. ஏன்னா இந்த ஜானை பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவன் யாரு, இவனோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க அப்பா அம்மா யாரு, இவனோட சொந்த ஊர் என்ன, கப்பல்ல இவன் உண்மையாலேயே என்ன வேலை செய்யறான் அப்படின்னு இந்த ஊர் மக்களுக்கும் ஜூலியாவோட ஃப்ரெண்டுக்கும் ஒண்ணுமே தெரியாது. அதை பத்தி எல்லாம் கேட்கும் போது கூட ஜான் ஒழுங்கா பதில் சொல்லவே மாட்டான். இவன் இப்படி நடந்துக்கிறதால ஜூலியாவோட ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரே தப்பா இருக்கு. அப்படி ஒரு வாரம் ஜூலியா கூட தங்கி இருந்துகிட்டு லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜான் திரும்பவும் அவனோட வேலைக்கு போறான். அதாவது திரும்பவும் கப்பலுக்கு போறான். புருஷனை பிரிஞ்சு இருக்கிறது ஜூலியாவால ஏத்துக்க முடியல. ஜான் கிளம்பி போகும்போது ஜூலியா ரொம்ப ஃபீல் பண்றா. ஆனா வேற வழி இல்லாம அவளோட சோகத்தை அப்படியே அடக்கிக்கிறா. இந்த ஜான் எங்க போறான், இவன் வேற ஏதோ பிளான் பண்றான், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு ஜூலியாவோட ஃப்ரெண்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஜான் வேலை செய்யற இடத்துல, அதாவது கப்பல்ல ஒரு விபத்து நடந்து அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக ஹெலிகாப்டர்ல ஜானை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜூலியா அவளோட புருஷன் ஜான் சொன்ன மாதிரி அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவளோட வாழ்க்கைய ஜான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா மாத்திக்கிறா. புதிய நண்பர்கள், புதிய இடம், புதிய வாழ்க்கை, இப்படியெல்லாம் அவளோட வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி தியாகங்களை அவ செய்யறா. அவளோட புது வாழ்க்கையில அவ செய்யற எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜான் கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது ஜான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இந்த மாதிரி கதைகளை கேட்க கேட்க படுத்த படுக்கையா இருக்கிற ஜானோட உடல்நிலை மெதுவா நல்லதா மாறுறத ஜூலியா கவனிக்கிறா. முன்ன இருந்ததை விட ஜானோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப பெட்டரா இருக்கிறத ஜூலியா பாக்குறா. அப்போ இவனை காப்பாத்துறதுக்கு இது மட்டும் தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு ஜூலியா புரிஞ்சுக்கிறா. அப்படி ஒரு நாள் பஸ்ல போகும்போது முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை ஜூலியா சந்திக்கிறா. இந்த பொண்ணு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா அப்படின்னு இந்த தாத்தா தெரிஞ்சுக்கிறாரு. பஸ்ல நடந்த விஷயங்களை ஜான் கிட்ட வந்து சொல்றா. மறுநாள் புருஷன் கூட கப்பல்ல வேலை செய்யற புருஷனோட நண்பர்களை ஜூலியா சந்திக்கிறா. அப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது ஜூலியாவோட ஃப்ரெண்டு அங்க வந்து அவங்க அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஜூலியா கிட்ட பேசுறா. அப்படி பேசும்போது இது எல்லாமே ஜான் தான் செய்ய சொல்றான் அப்படின்னு ஜூலியாவோட ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றான்னா, உன் புருஷன் நீ நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. ஏற்கனவே அவன் பாக்குறதுக்கு ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறான். இப்போ அவன் இந்த மாதிரி இருக்கிறதால அவனால முடியாத விஷயங்களை அவனோட சந்தோஷத்துக்காக இப்படி உன்னை ஒரு தப்பான பாதையில அவன் போக சொல்றான். அவனோட மூளை முன்ன இருந்த மாதிரி அது இப்ப நார்மலா இல்ல. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கிறதால அவன் நிறைய மருந்து சாப்பிடுறான். அந்த மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸால அவன் நார்மலா யோசிக்கவே மாட்டான். அதை நீ புரிஞ்சுக்கணும். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணாத அப்படின்னு ஜூலியாவோட ஃப்ரெண்டு எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஜூலியா அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. அவளோட புருஷனுக்கு என்ன தேவை அது மட்டும் தான் அவ யோசிக்கிறா. ஜூலியாவோட புது வாழ்க்கை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் அவளோட அம்மாவுக்கும் அது தெரிஞ்சு போகுது. நீ இப்படி கேவலமான விஷயங்களை செய்யறதால என்னால வெளியே நடக்கவே முடியல. ஊர் மக்கள் என்ன பார்க்கும்போது அப்படியே காரி துப்புறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் இப்படி பண்ற? இதோட என் முகத்திலேயே முடிக்காத. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு ஜூலியாவோட அம்மா சொல்றாங்க. அப்படி ஜூலியாவோட அம்மா சொன்னதெல்லாம் ஜூலியா கண்டுக்கவே இல்ல. நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு பாருக்குள்ள ஜூலியா வரா. இந்த மாதிரி பாருக்கெல்லாம் ஜூலியா வந்ததே இல்ல. இவளோட இந்த Dress மேக்கப் எல்லாம் பார்த்துட்டு இவ அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு இங்க இருக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த பார்ல இருந்த ஒருத்தன் கூட ஜூலியா பைக்ல போறத அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே புரியல. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜான் கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. ஜூலியா இப்படி பண்றது எல்லாமே ஜானுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யற அந்த டாக்டர் பாக்குறாரு. ஜூலியாவோட ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ண மாதிரி டாக்டரும் ஜூலியாவுக்கு அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஜூலியா பைத்தியக்காரத்தனமா இருக்கிறா. யாரு சொல்றதும் அவளுக்கு புரியவே மாட்டுது. நடக்கிற எல்லாத்தையும் என் புருஷன் கிட்ட சொல்லும் போது அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அவரு இப்ப முன்ன இருந்த மாதிரியே இல்ல. அவரோட உடல்நிலை இப்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. நீங்க பண்ற ட்ரீட்மெண்ட்டை விட நான் சொல்ற விஷயங்கள் தான் என்னோட புருஷனை காப்பாத்துது அப்படின்னு ஜூலியா பேசுறா. இதெல்லாம் கேட்கிற டாக்டர் அப்படியே மிரண்டு போறாரு. அதுக்கு மேல அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. புருஷனை காப்பாத்துறதுக்காக ஜூலியா மெதுவா அழிஞ்சுக்கிட்டே வரா அப்படின்றத டாக்டர் கவனிக்கிறாரு. இதெல்லாம் எங்க போய் முடியும், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி செய்யணும் அப்படியெல்லாம் ஜூலியாவுக்கு ஒண்ணுமே தெரியல. புருஷன் சந்தோஷமா இருக்கிறத மட்டும் அவ பாக்குறா. எது பண்ணாலும் பரவாயில்ல, புருஷன் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு ஜூலியா யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக, யாரும் பார்க்காம இருக்கிறதுக்காகவும் ஜூலியா ஜான் சொன்னதை செய்யறதுக்காக பக்கத்து ஊருக்கு வரா. இந்த ஊர்ல இவளை யாருக்குமே தெரியாது. ஒரு போட்டுல ஏறி கடல்ல போயிட்டு இருக்கிற ஒரு கப்பல்ல ஜூலியா வந்து ஏறா. புருஷன் கூட வேலை செய்யற புருஷனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் இந்த கப்பல்ல இருக்காங்க. ஜூலியாவோட கெட்ட நேரம். யாருமே பார்க்காம இருக்கிறதுக்கு பக்கத்து ஊருக்கு வந்தா புருஷனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இவ மாட்டிப்பா அப்படின்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கப்பல்ல வேலை செய்யறவனுங்க ரொம்ப நாளா வீட்டுக்கு போகாம பயங்கர கடுப்பா இருக்காங்க.
இவனுங்க அப்படி இருக்கும்போது அந்த கரெக்ட் டைம்ல ஜூலியா இங்க வந்து மாட்டிக்கிறா. புருஷனோட ஃப்ரெண்ட்ஸுங்க மனசாட்சியே இல்லாத மிருகங்களா இருக்காங்க. போன வாரம் வரைக்கும் நம்ம கூட வேலை செஞ்சவன் அப்படின்னு எந்த இரக்கமும் இல்ல. இவங்களோட கல்யாணத்துக்கு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க. சர்ச்சில் கல்யாணம் நடந்த போது இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் ஜூலியா பாத்துருக்கா. நான் தெரியாதனமா இந்த கப்பல்ல வந்துட்டேன், அட்ரஸ் மாதிரி இங்க வந்துட்டேன் அப்படின்னு ஜூலியா எவ்வளவு சொல்லியும் இந்த கப்பல்ல வேலை செய்யறவனுங்க அதை கேட்கவே மாட்டாங்க. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஜானை காமிக்கிறாங்க. ஜானுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற அந்த டாக்டர் ஜான் கிட்ட மனசு விட்டு பேசுறாரு. நீ ஜூலியா கிட்ட சொல்ற விஷயங்களை அவ எந்த சந்தேகமும் இல்லாம செய்யறா. உன் மேல இருக்கிற அந்த முட்டாள்தனமான அன்புனால ஜூலியா அப்படி செய்யறா. உன்னோட சந்தோஷத்துக்காக நீ ஒரு சாடிஸ்டா இருக்கிற. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவ அழிஞ்சுகிட்டே வரா. அதை பத்தி நீ யோசிக்கிறியா? விபத்து நடந்து உன்னோட வாழ்க்கையோ போயிடுச்சு. இப்போ நீ எதுக்கு அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ற? உலகத்துல எந்த புருஷனும் இப்படி ஒரு வேலையை பொண்டாட்டி கிட்ட சொல்லவே மாட்டான். அவ மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா அவகிட்ட அப்படி பேசுறத நீ நிறுத்து அப்படின்னு டாக்டர் சொல்ல ஜான் சொல்றான். ஜூலியா என்கிட்ட வந்து அந்த மாதிரி கதைகளை சொல்லும் போது அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உயிரோட இருக்கிறதுக்கு அதை தவிர எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் அது மட்டும் தான். அதெல்லாம் கேட்கலனா நான் உயிர் வாழ்ந்து எந்த யூஸும் இல்ல அப்படின்னு ஜான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவனை பத்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட பேசுறான். இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு டாக்டர் யோசிக்கிறாரு. அந்த கிராமத்துல இருக்கிற சர்ச்சுக்குள்ள ஜூலியாவை சேர்த்துக்கவே மாட்டாங்க. வெளியே சொல்லவே முடியாத ஒரு கேவலமான வாழ்க்கையை இவ வாழறதால இந்த ஊரை விட்டு ஜூலியாவை ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த கிராமத்துல இருக்கிற யாருமே இவ கூட பேசவே மாட்டாங்க. ஜூலியாவோட அம்மா கூட இவளை வீட்டுல சேர்த்துக்காம இவ எவ்வளவு தட்டியும் வீட்டோட கதவை திறக்காம ஒண்ணுமே பேசாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஜூலியா திரும்பவும் அந்த கப்பலுக்கே போறா. இந்த கப்பல்ல இருக்கிறவனுங்க மனுஷங்களே இல்ல, இரக்கமே இல்லாத மிருகங்களா இருக்காங்க. திரும்பவும் இந்த கப்பலுக்கு போகலாம் அப்படின்னு ஜூலியா எடுத்த அந்த முடிவு ஒரு முட்டாள்தனமான முடிவு. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கப்பலுக்கு போனதால ஜூலியா இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. கப்பல்ல என்ன நடந்ததுன்னே தெரியல. உயிரோட போன ஜூலியா கப்பலை விட்டு பணமா வெளியே வரா. இந்த கிராமத்து வழக்கப்படி ஒழுக்கமே இல்லாம வாழுறவங்கள அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களை எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு மரியாதையே இல்லாம ஜூலியாவோட பணத்தை இந்த கிராமத்து மக்கள் சுடுகாட்டுல அடக்கம் பண்றாங்க. ஜூலியா இறந்ததுக்கு அப்புறம் ஜான் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இவனை காப்பாத்த போய் ஜூலியா இறந்துடுறா. ஆனா இவனுக்கு உடம்பு சரியாயிடுது. இது ஒரு கேவலமான மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா நம்ம சேஃப் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜான் யாருக்குமே தெரியாம நைசா இந்த ஊரை விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுறான். இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னா புருஷன் ஜான், அவனோட பொண்டாட்டி ஜூலியா. படத்தோட ஆரம்பத்துல ஒழுங்கா இருந்த ஜான் கப்பல்ல விபத்து நடந்ததால படுத்த படுக்கையா ஆயிடுறான். அவன் உயிரோட இருக்கிறதுக்காக பொண்டாட்டி கிட்ட புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக சொல்றான். புதிய நண்பர்கள் அவளோட வாழ்க்கைக்கு தேவை, அதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஜூலியா சந்தோஷமா இருக்கிறத கேட்டா மட்டும்தான் ஜானால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு ஜான் சொன்னதால வேற வழி இல்லாம புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஜூலியா ஜான் சொன்ன மாதிரி அவளோட வாழ்க்கைய கம்ப்ளீட்டா மாத்திக்கிறா. படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தி, கடவுள் பக்தி அப்படின்னு ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருந்த ஜூலியா அவளோட புருஷனை காப்பாத்துறதுக்காக ஒழுக்கமே இல்லாத ஒரு பொண்டாட்டியா மாறுறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ், குடும்பம், ஊர் மக்கள் அப்படின்னு எல்லாருமே ஜூலியாவை எதிர்த்தும் கூட புருஷனை காப்பாத்தணும் அப்படின்ற அவளோட அந்த லட்சியத்துல ஜூலியா உறுதியா இருக்கிறா. அவ ஆசைப்பட்ட மாதிரி புருஷனை காப்பாத்துறா. ஆனா அவர் எழுந்து நடக்கிறத கூட பார்க்க முடியாம அதுக்கு முன்னாடியே ஜூலியா இறந்து போயிடுறா. பொண்டாட்டி இறந்து போன சோகத்திலையும் அந்த ஊர் மக்கள் ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்ற பயத்திலையும் ஜான் யாருக்குமே தெரியாம அந்த ஊரை விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுறான். இதுதான் இந்த படத்தோட கேரக்டர் மோட்டிவேஷன் ஸ்டடி மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ். பொண்டாட்டி ஜூலியா அவளோட புருஷனுக்காக செஞ்சது சரியா இல்ல தப்பா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.